सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ अष्टमोऽध्यायः। अर्जुन उवाच किं तत् ब्रह्म किमध्यात्मं किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः। ஏழாவது சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம். அதுல ஆத்மாவை பத்தி சொல்லிட்டே வந்தவர் நடுவுல ஒரு 7 டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். கடைசி 2 ஸ்லோகத்தை இப்ப பார்க்கணும். இந்த கடைசி 2 ஸ்லோகத்துல ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய தந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய, இந்த சம்சாரத்திலிருந்து, இந்த ஜரா மரணத்திலிருந்து, இந்த கிழத்தன்மையும் இந்த வியாதியிலிருந்தும் மரணத்திலிருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னாக்க மோக்ஷாய விடுபடணும் என்று நினைக்கிறவன் என்ன பண்ணணும்? மாமா கிருத்திய எதந்திதே, என்னை அறிந்து கொள்வது ஒண்ணுதான், வேற வழியே இல்லை. ஞானாதேவத்து கைவல்யம். இந்த சம்சாரத்திலிருந்து போகணுமே ஆனால் அசம்சாரியான அந்த பிரம்மத்தை சரணடைவை தவிர வேறு வழி இல்லை. ஆகையினால் அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு தே பிரம்ம தத்விது, அந்த பிரம்மத்தை அவர்கள் அறிகிறார்கள் முழுமையாக. அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம், அகிலம் கர்மாவை அவர்கள் அறிகிறார்கள். அத்தியாத்மத்தை அறிகிறார்கள், பிரம்மத்தை அறிகிறார்கள். 3 பதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு இதுல. பிரம்மான்னா என்ன? இப்ப அடுத்த கேள்வி. அத்தியாத்மம்னா என்ன தெரியல. கர்மான்னா என்ன அர்த்தம்? கர்மான்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கர்மானா நையாயிகிட்ட போய் கேட்டான்னா உட்சேபன அபக்ஷேபன ஆகுஞ்சன பிரசாரண கமனானி பஞ்சகர்மானி அப்படின்ட்டான். கர்மானா 5: அப்வர்ட் மோஷன், டவுன்வர்ட் மோஷன், அப்புறம் இங்கேருந்து உள்ள வான்னு கூப்பிடுற ஆசரண மோஷன், இல்ல பிரசாரணம் வெளில தள்ளுறது, இதுதான். அப்புறம் கமனம், இவ்வளவுதான் ஆக்ஷன்னா இந்த 5க்குள்ள பிரிச்சுட்டான். இவன் பூர்வ மீமாம்சகனை போய் கேட்டா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, நிஷித்த கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, அவன் கர்மாவை இப்படி எல்லாம் பிரிக்கின்றாங்க. நம்ம கர்மாவை வந்து கேட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து கேட்டா சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மான்னு கர்மான்னு சொல்றாங்க தவிர என்ன கர்மான்னு தெரியல எல்லாம். ஆனா எந்த கர்மாவை அறிஞ்ச இவரை அறிஞ்ச மாதிரி ஆகும் அப்படின்றதுனால எந்த கர்மாவை இங்க மீன் பண்றாருன்னு அவருக்கு தெரியல. ஸோ பிரம்மான்னு ஒரு பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார், அத்தியாத்மம்னு ஒரு பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார், கர்மான்னு பண்ணார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல போய் தாதி பூதாதி தெய்வம் மாம் தாதி யஜ்யம் ச யே விதுஹு பிரயாண காலே பிதமாம் தே விதுர் யுக்த சேதசா. யுக்த சேதசா, யோகத்துடன் கூடின சேதத்தை உடைய மனதை உடையவர்கள் என்ன பண்ணாங்க? ஆதிபூதத்தை அறிந்து கொள்கிறார்கள், அதிபூதத்தை அறிந்து கொள்கிறார்கள், அதி தெய்வத்தை அறிந்து கொள்கிறார்கள், அதி யஜ்யத்தை அறிந்து கொள்கிறார்கள். அதோட கூட இல்லாம பிரயாண காலத்துல அவர்கள் மரணம் அடைந்து போகும் பொழுது அவர்கள் என்னை அறிகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க ஒரு 4 பதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். ஆதிபூதம் அப்படின்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதி தெய்வம்னா என்ன, அதி யஜ்யம்னா என்ன, பிரயாண காலத்துல உங்களை நினைக்கிறது என்ன. இப்படி பிரம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதாகி போயிட்டு, கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. அத்தியாத்மம்னா என்னன்னு தெரியாத ஒரு பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார், அதிபூதம்னு ஒரு பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார், அதி யஜ்யம்னு ஒண்ணு சொல்லியிருக்கார், அதி தெய்வம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். அப்புறம் பிரயாண காலத்துல நான் எப்படி ஈஸ்வர ஸ்மரணம் பண்றது அப்படின்னு ஒண்ணு கேட்டார். இதெல்லாம் கேட்டோன்னா அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி எல்லாம் இது என்ன புரியுது, திடீர்னு இப்படி பண்ணிட்டாரு, இது எதுக்கோ பர்பஸா தான் இவர் ஒரு புது டெக்னிக்கல் டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுட்டு அவன் கேட்கறான். இப்போ அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம
கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. புருஷோத்தமா, புருஷானாம் உத்தமஹா புருஷோத்தமஹா. இருக்கிற எல்லா புருஷர்களையும் உத்தமமாக பூரணாத் புருஷா, எங்கும் பூரித்து இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஆள் பரதேசிவா இருக்கக்கூடியவரே, நீங்க தயவு செய்து எனக்கு சொல்லணும். கிம் தத் பிரம்ம, அந்த பிரம்மம் பிரம்மன்றீங்களா, அது என்ன பிரம்மம்னா என்ன? கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம்னா என்ன? கர்மானா என்ன? நீங்க சொன்ன பதங்கள் எல்லாம் கிம் கர்ம, அதிபூதம் கிம் புரோக்தம், கிம் புரோக்தம் அதிபூதம். அதிபூதம்னு எதை சொல்றாங்க எல்லாரும்? அதிதெய்வம் கிம், அதிதெய்வம்னா என்ன? அதியஜ்ஞா கதம், அதியஜ்ஞான்னா என்ன? அது எப்படி அதியஜ்யம்னு உங்களுக்கு பேர் வந்தது? கஹா அத்திர தேகேஸ்மின் மதுரை. அது மாத்திரம் இல்ல, இவன் கூட ஒரு இன்னொரு கேள்வி கேட்டுட்டான். இது எப்படி இந்த தேகத்துல இருக்கு இந்த அதியஜ்யமானது அப்படின்னு ஒரு இது சப்கொஸ்டின். இந்த 7 இல்லாம அதுக்குள்ளேயே ஒரு கேள்வி வேற கேட்டுட்டான். கேட்டுட்டு பிரயாண காலேச்ச கதம் நியோசி, உங்களை எப்படி பிரயாண காலத்துல தெரிஞ்சுக்கிறது? நியதாத்மதிகி, நியதமாக இருப்பவர்கள் உங்களை பிரயாண காலத்துல உயிரை விட்டு போகும் பொழுது எப்படி உங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார். இப்ப இத சொல்றதுக்கு ஆரம்பிகள் கிம்தத் பிரம்மா அப்படின்னு அவன் கேட்ட கேள்விக்கு பதிலா அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு ஆரம்பிக்க போறார். ஸோ இந்த அக்ஷரம் பரமம் பிரம்ம அப்படின்னு இவர் சொன்னதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேரு அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷர பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு யோகம் இது. இன்னொன்னு, இதுக்கு தாரக பிரம்ம யோகம்னு அந்த காலத்துல சில புத்தகங்கள்லாம் இருக்கும். தாரக பிரம்ம யோகம்னால அக்ஷர பிரம்ம யோகம்னாலும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் சில பேர் என்னன்னா பிரம்மாட்சர யோகம், பிரம்மாட்சர நிர்தேச யோகம்னு பேர் இருக்கு. பிரம்மத்தையும் அக்ஷரத்தையும் சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணமாக இருக்கிறது அப்படின்னு இதுக்கு 3 பேரு. ஆனா பிரசித்தமா எல்லாரும் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயத்துல எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, 7வது அத்தியாயத்துல சொன்ன 2 கேள்வி, 2 ஸ்டேட்மெண்ட் பகவான் கொடுத்தத இப்போ அர்ஜுன் மூலமா கேட்க வச்சு அவன் கேட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக வந்த ஒரு சாப்டர் இது. அதுல முதல் இதுல இப்ப என்ன, முதல் சட்டத்துல ஜீவனை பத்தி நிறைய சொன்னார், புருஷ பிரயத்தனத்தை பத்தி சொன்னார், கர்மயோகத்தை பத்தி சொன்னார். இது 2வது சட்டம். இது 7, 8, 9, 10, 11, 12 இது 2வது சட்டம். இதுல பிரதானமா அவர் சொல்ல போறது உபாசனா காண்டம். உபாசனையை பத்தி இப்ப சொல்ல போறார், எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு. அங்க கர்மயோகத்தை சொன்ன மாதிரி இங்க உபாசன யோகத்தை சொல்ல போறார். அது மாத்திரம் இல்ல, அங்க ஜீவனை பத்தி சொன்னார், இங்க ஈஸ்வரனை பத்தி சொல்ல போறார். சகுண ஈஸ்வரனை பத்தி, சகுண ஈஸ்வரனுடைய ரோல் என்ன இந்த உலகத்துல, நம்மளுக்கு எல்லாம் ஏன் பக்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்காக இந்த சாப்டரை ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரம்மா பிரம்மா அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன பிரம்மா அப்படின்னாக்க பிரம்மம்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா பிருகத்வாத் பிரம்மா, பெருசாக இருக்கக்கூடியதுனால இல்ல சில பேர் பிருகத் சமத்வாத் பிரம்மா, இருக்கிறதுலயே பெருசா எது இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்றதுக்காக இந்த பிரம்ம பதத்தை யூஸ் பண்றாரு. உலகத்திலேயே எது எல்லாத்த விட பெருசா இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்னா அது என்ன பிரம்மம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண, அதுக்கு பதில் இவர் என்ன சொல்றாருன்னா அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல போறாரு இவர். இது பரம் பிரம்மான்னு பேருப்பா. இது பரம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதம் எதுவோ அதுதான் எது, அது பரம். தேச நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பெருசுன்னு சொன்னா பெரிய எலி எங்காத்துல இருந்ததுன்னா எங்க மனசுல அந்த எலியை வச்சுட்டு ஒரு சைஸ் மனசுல வந்திருக்கு. எங்காவது பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த மலையோட லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பெருசை புரிஞ்சு கொள்ள தெரியும். எங்காத்துல ஒரு பெரியவர் காத்தால வந்தார் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவருடைய வயசை வச்சு நீங்க புரிஞ்சுட்டு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த பெருசுன்றது ரொம்ப ரிலேட்டிவ் டேர்ம். அதை ஏதாவது ஒரு பொருளோட சேர்த்துதான் புரிந்து கொள்ள முடியும். இப்படி எதோடையும் சேராத பிரம்மத்தை பெருசுன்னு சொன்னா எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்ம மனசுக்கு அது விஷயமாகவே ஆகாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காலத்தோட சேர்ந்ததான பெருசு நமக்கு தெரியும். பெரியவர்னாக்கா வயசுல ரொம்ப பெரியவர், ஒரு காலத்துல ரொம்ப நாளா வாழ்ந்து அனுபவஸ்தர் அப்படின்னு தெரியும். அப்புறம் பெரிய கார் ஒண்ணு வாங்கியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? சின்ன கார் வச்சிருந்தேன், இப்ப எங்காவது வாசல்ல அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய காரை வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். இல்ல வஸ்து ஒரு பெரிய எலிய பார்த்தேன், பெரிய புலிய பார்த்தேன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி புரியும் வஸ்துவை. இப்படி வஸ்துவையோ இடத்தையோ காலத்தையோ
ஆசிரியிக்காத ஒரு பெருசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெருசு தான்பா அந்த பிரம்மா. அதுதான் பரம் பிரம்மா அப்படின்னு சொன்னார். அந்த பரம் பிரம்மா என்னது அப்படின்னாக்கா அது அக்ஷரம் அப்படின்னாரு. அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நக்கரதி இது அக்ஷரம். எது அழியாததோ அதுதான் அக்ஷரம்னு பேரு. நமக்கு அக்ஷரம் அப்படின்னாக்கா நம்ம மனசுல இன்னொரு அக்ஷரம் மனசுல வருது. இது எல்லாம் அக்ஷரம் தான். அம்மா நிம்மி உம்மும் ரும் ரூம் லும் லும் இதெல்லாம் அக்ஷரங்கள் தானே. கம் 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 கம்னு சொல்லிட்டு இருக்கோம அக்ஷரம் மணிமாலை. அந்த அக்ஷரங்களுக்கு எல்லாம் சேர்த்து 51 மணிமாலையை வைத்துக் கொண்டு எல்லாரும் பூஜை பண்ணிருக்காங்க. அகாராதி சகாராந்த இருக்கிறது தான் அக்ஷரம். இப்படி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இதுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா வேதத்தெல்லாம் சர்வே வேதாக எத்பதம் மாமனந்தி தபாந்தி சர்வாணி செய்யத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரதீமி ஓம் இத்யேதத் அப்படின்னு நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொன்னார். அங்க அக்ஷரம் அப்படின்னாக்கா நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்னா அக்ஷரம்னாக்கா ஒரு ஒரு லெட்டர், ஓம் அப்படின்ற ஒரு லெட்டர், இப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். இவர் அதுதான் பிரம்மான்னு சொல்றாரு. இது அக்ஷரம்னா இது ஒருபோதும் கரமாகாதுதானே. சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எதுவோ அது அக்ஷரம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இப்ப சொல்ல போறார் இந்த பிரம்மத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்ஷரத்தை பத்தி யோசிச்சா நிறைய பிரச்சனை வருது. இங்க பிருகதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்கியருக்கும் கார்கிக்கும் நடக்கிற சம்பாதத்துல கார்கி கேட்கிற எது பிரம்மம் அப்படின்னு கேட்கும்போது யாக்ஞவல்கியர் என்ன சொன்னாரு? ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரகாசனே கார்கி. ஹே கார்கி, எல்லாமே இந்த அக்ஷரத்தினுடைய பிரகாசனத்தினாலதான் இந்த உலகம் முழுக்க இயங்கிறது. சூர்யா சந்திரமசௌ விதிர்தௌ திஷ்டஹா திஷ்டதா அப்படின்னார். சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த அக்ஷர பிரம்மத்தினாலதான் அங்கங்க தொங்கி நிற்கிறது அப்படின்னு ஒரு பெருசா சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு சொல்றார், ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரகாசனே ஹே கார்கி வியாவா பிருத்திவியோகோ விதுர்தே திஷ்டதா. வியாவா இந்த மேல்லோகங்கள் முழுக்க பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் தபோலோகம் ஜனோலோகம் சத்தியலோகம் எல்லாத்தையும் தரித்துக் கொண்டு இருக்கக்கூடியது என்னவோ அதுதான் பிரம்மா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அப்புறம் ஏதத் அக்ஷரம், அது சொன்னதோட இல்ல, ஏதத் அக்ஷரம் அவிதித்வா. இந்த அக்ஷரத்தை யாராவது தெரியாமல் போயிட்டானே ஆனால் அவன் பிரைசி ஸ்டேட், அவன் பிரேதத்தை அடைந்தானே ஆனால் அவன் கிருப்பன. அவனை மாதிரி யூஸ்லெஸ் பர்சனே யாரும் கிடையாது. அக்ஷரத்தை தெரியாம போயிட்டான்னு வேற சொன்னார். சரி, ஏ விதுகு சஹா பிராமணஹா அப்படின்னு வேற சொல்றார். இந்த அக்ஷரத்தை யாரு தெரிவிக்கிறானோ அவன் தான் பிராமணன். ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா, எல்லாரும் பிறக்கும் போது சூத்ரனா தான் பிறக்கிறான். சம்ஸ்காரா திஜ உச்சத்தை, அவனுக்கு உபநயனமாதி சம்ஸ்காரங்கள் ஏற்படும் பொழுது அவன் திஜன் இருபிறப்பாளனா ஆயிடுறான் அவன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கர்மா வந்துடுறது, அவன் அதுக்கப்புறம் தான் ரெகக்னைஸ். அதுக்கப்புறம் வேத படனா விப்ரஸ்யாத், வேதத்தை அவன் அடிக்கடி படிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் அத்தியனங்கள்லாம் பண்ண உடனே அவனுக்கு விப்ரன்னு ஒரு பேர் வந்தது. முதல்ல சாதாரணமா என்ன த்விஜனானா, த்விஜனான பிறகு விப்ரனானா, அப்புறம் பிரம்மவேதனா பிராமணஸ்யாத். பிராமணன்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன். அது என்ன பிரம்மம்? அக்ஷரம் பிரம்மத்தை அறிந்தவன் யாரோ அவன் தான் பிராமணன். யார் இந்த அக்ஷர பிரம்மத்தை அறியாமலே போயிட்டானா எல்லாம் கிருபணர்கள் அப்படின்னு வேற வேதம் சொல்றது. அவர் முண்டகோபநிஷத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இவர் ஆங்கிலேயர்கிட்ட போய் சவுனகர் போய் கேட்கும் போது எதை அறிந்து கொண்டால் எல்லாமே அறிந்ததாகுமோ அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவர் பதில் எப்படி சொன்னாருன்னா, துவே வித்யே வேதி தவ்யே, 2 வித்யை இருக்குப்பா உலகத்துல. அந்த 2 வித்தியையும் நீங்க தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஒண்ணு பராச்ச அபராச்ச. பரா வித்யான்னு ஒண்ணு இருக்கு, அபரா வித்யான்னு ஒண்ணு இருக்கு. தத்திர அபரா, அதுல அபரா வித்யன்றது என்ன தெரியுமா? ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், இதெல்லாம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம், இந்த வேதங்கங்கள் இதெல்லாம் அபரா வித்யில வருது. உபனிஷத் வித்தியாக இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய வித்யை என்னவோ அந்த வித்தியை தான் பராவித்யை. அது இந்த எழுத்துக்கள்னாலையும் மனசனாலையும் வாக்குனாலையும் எடுத்து கூற முடியாததான ஒரு வித்தியை இருக்கு. அந்த வித்யை அத பராயா தது அக்ஷரம் அதிகம் எது, அவைதான் அக்ஷரம் அக்ஷரம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அக்ஷரமான எத்தது அக்ரேக்கியம் அக்ராஹ்யம், அதை கண்ணால பார்க்க முடியாது, அதை கிரகித்து கொள்ள முடியாது. அக்ராஹ்யம் அகோத்திரம், அதுக்கு கோத்திரம் கீத்திரம் கிடையாது, பிறப்பெல்லாம் கிடையாது. அவர்ணம், இந்த பிராமண கத்திரிய சூத்திர வர்ணங்கள்லாம் அதுக்கு கிடையாது. அவர்ணம் அசக்துகு அஸ்ரோத்திரம், அது காதுனால கேட்க முடியாது, கண்ணுனால பார்க்க முடியாது. தது அபாயி பாதம், அதுக்கு கால் கிடையாது, கை கிடையாது.
அசப்தம ஸ்பர்ஷம ரூபம் அவ்யயம்னா இதையே நச்சிகேதத்துக்கு யம தர்மராஜா சொன்னாருங்க. இப்படி இந்த புலன்களுக்கெல்லாம் எட்டாத இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அக்ஷரம் அப்படின்னு அந்த அக்ஷரத்தை பத்தி இப்ப சொல்ல போறாரு அவர். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தியாத்மம்னு அடுத்த பதம். அத்தியாத்மம் அப்படின்னாக்க என்னன்னா தன்னுடைய சுவாவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அதி ஆத்மம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கானோ அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவனுடைய சுபாவம் என்னவோ அப்படி இருக்கக்கூடியது. ஆத்மாவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபம், அது எங்கேயும் இருக்கு. ஆனா இவன் எப்படி நினைக்கிறான், தன்னுடைய ஆத்மா தன்னுடைய பாடிக்குள்ள அந்த ஆத்மா இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். அதி ஆத்மம், என்னுடைய ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. அதி அப்படின்னாக்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் அந்த அத்தியாத்மா. அவனதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது. அவனையே ஒரே சப்தமானது ஆத்ம சப்தத்தை வச்சுட்டு இதே ஆத்மாவை வச்சுட்டு பிரம்மத்தையும் நம்ம சொல்லுவோம், இதே ஆத்ம சப்தத்தினால இதையும் சொல்லுவோம். எப்படி சார் இப்படி எல்லாம் சொல்றேன்னாங்க, சப்த பிரவருத்தி நிமித்தே அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. சப்தங்கள் வேற வேற விதமாக காரணங்களை வைத்துக் கொண்டு அது வேணும். அதை வச்சுட்டு நம்ம என்ன அந்தராத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானாத்மா அப்படின்னு 4-5 ஆத்மாக்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எல்லாம் வஸ்துதாக பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இதுல கரெக்ட். அதை சொல்ல போறார். மூணாவது கர்மா அப்படின்னாரு. கர்மான்னா நமக்கு தெரிஞ்ச கர்மாவெல்லாம் பார்த்தானாக்க இங்க சொல்றாரா இவர் பார்த்தாருனாக்க உக்ஷேபன அபக்ஷேபன ஆகுஞ்சன பிரசாரண கமனானின்ற கர்மாவை பத்தி சொல்லல. அவர் நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மாவும் இல்லை. அப்ப இது என்ன கர்மான்னாக்க பூத பாவ உத்பவகரஹா விசர்கஹா அப்படின்னு சொல்ல போறாரு. பூத பாவஹா அப்படின்னாக்க எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங், உண்டான விஷயங்களுக்கெல்லாம் பேரு பூதங்கள். இந்த பூதத்துல பாவமா இருந்து கொண்டிருக்காருன்னா காசா இருந்து கொண்டிருக்காரு. எல்லாத்திலையும் அவர் பூத பாவமாக இருந்து கொண்டிருக்கிறார். உத்பவகரான தட் விச் பிரிங்ஸ் அபவுட் இல்லையா உத்பவம், அவரால்தான் பவம் உண்டாருது. உத்பவன் மேல் நோக்கி வந்தது இந்த உலகம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாருடைய பிராணிகளுடைய அம்மா வயசுல இருக்கும் போது அவர்களுக்கு வந்துடுறார். எல்லாம் போகும்போது எல்லாருடைய ஜீவர்களிலையும் அவர் பூதங்களிலையும் அவர் தான் இருக்கார். எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாஜி பரியந்தம் இருக்கக்கூடிய உருவங்கள் எல்லாத்திலையும் அவர் இருந்து கொண்டுட்டு இருக்கார். பூத பாவ பவகரஹா. அப்புறம் விசர்கஹா, விசர்ஜனம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா வெளியில விடுறது. வெளியில தெரியக்கூடிய ஒரு ஆக்ஷன், டெலிபரேட் ஆக்டிவிட்டிஸ் பேரு விசர்கம்னு பேரு. டெலிபரேட் ஆக்டிவிட்டிஸ்னா எப்படி தெரியுது அப்படின்னா யஜ்யங்கள் எல்லாம் அவர் தெரிகிற மாதிரி இந்த வேதமானது படைச்சிருக்கு. எங்கன்னா யஜ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா. யஜ்யம்னாக்க என்ன அர்த்தம்னா ஒரு தேவதி போட்டு இந்திரனுக்கு நீங்க எடுத்து வைக்கணும் அந்த புரோடாசத்தை. இந்திரனுக்காக இந்த தேவதா உத்தேசேன இந்த திரவியத்தை தியாகம் பண்ண போறேன்னு எடுத்து வைக்கிறதுக்கு பேரு யாகம். அக்னௌ பிரக்ஷேபகா ஹோமஹா. நம்ம எல்லாத்தையும் நம்ம தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கோம். அக்னியில போடுற காரியத்துக்கு பேரு ஹோமம்னு பேரு. ஆனா அந்த தேவதையை உத்தேசம் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய திரவியம் நம்ம நெய்யை எடுத்து போறோம்னா பூஸ்வாஹா பூஸ்வாஹா துவஸ்வாஹா அபூர்வஸ்வாஹா அப்படின்னு நம்ம போடுறோம்னாக்கா அது என்ன அர்த்தம்னா அந்த நெய்ய அந்த தேவதைக்கு அக்னய யஸ்வாஹா சோமா யஸ்வாஹா சூர்யா யஸ்வாஹான்னு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த சூரியனுக்காக அந்த அக்னிக்காக அந்த சோமனுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். ருத்ராய பரமாத்மா விஷ்ணவே பரமாத்மனே அப்படின்னு விஷ்ணு பரமாத்மாவா இருக்கக்கூடிய அவருக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த அவருடைய உத்தேசித்து வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேரு யாகம்னு பேரு. அவரை அதை கொண்டு அந்த அக்னியில போட்டோம்னாக்கா அந்த அக்னி அதை எடுத்துட்டு போய் நம்ம சொன்னபடி எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுப்பாரு. அதுக்காக அவர் மூலமா பண்ணா அதுக்கு பேரு ஹோமம்னு பேரு. அதனாலதான் இந்த ஹோமம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்னா உத்தேசிய தியாகத்தை சொல்லி பண்ணோம். நம்மளுடைய உத்தேசியமான எந்த தேவத்தையோ அவருக்கு தியாகம் பண்ணிட்ட நம்ம சொல்லணும். அக்னி இதன் நமமா அப்படின்னு சொன்னோம். அக்னிக்காக நமமா இது என்னுடையது, இதன் நமமா இது என்னுடையது இல்ல. சூர்யா யஸ்வாஹா சூர்யாய இதன் நமமா. அந்த யாகத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த எஜமானருக்கு என்ன வேலைன்னாக்க இவ பண்ணின உடனே கரெக்டா அவர் உத்தேச தியாகம் தான் அவர் சொல்லிட்டே வரணும். இதன் நமமா சோமா யஸ்வாஹா சோமா இதன் நமமா ஸ்ரோத்ரா யஸ்வாஹா ஸ்ரோத்ரா இதன் நமமா அப்படின்னு சொல்லிட்டே வரணும். அப்படி சொன்னாக்கா அந்த உத்தேசம் யாருக்கு போச்சோ அவருக்கு போகுது. இதுக்கு பேர் தான் விசர்கம்னு பேரு. வைதிக கர்மா மனசுல வச்சுட்டுதான் அவர் கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தெரியுது. அப்புறம் அதிபூதம்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு.
பூதங்கள் அப்படின்னால நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பஞ்சபூதங்களும் வந்து அந்த மாயினாலதான் உண்டாச்சு. எல்லாம் 5 தன்மாத்திரையா இருந்தது. அந்த தன்மாத்திரை பஞ்சீகரணமாச்சு. அந்த பஞ்சீகரணமானதுனாலதான் இந்த சிருஷ்டியானது உண்டாச்சு. அப்படி இந்த பூதங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் பிரம்மம். அந்த பிரம்மமானது அந்த மாயைன்ற ஒரு உபாதானத்தை கையில எடுத்திருந்தாரு. அது மூலமா இந்த உலகத்தை சிருஷ்டிச்சாரு. சிருஷ்டிக்கப்பட்ட உலகமானது எப்ப சிருஷ்டிக்கப்பட்டதோ எத் கிருதகம் தது அனித்தியம் அப்படின்னு ஒரு நியாயம். எது செய்யப்பட்டதோ அது அனித்தியமா தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்லையே. இல்லாத ஒரு பொருள் வந்திருக்குன்னா அது ஒரு நாள் இல்லாம போனோம். இது வந்து லோக நியாயத்தை மீற முடியாது. எத் கிருதகம் தத் அனித்தியம். எது செய்யப்பட்டதோ அது போயிடும். இப்ப ஒருத்தன் மேல வைகுண்டம் போறான் அப்படின்னாக்க வந்துதான் ஆகணும். எப்ப போனானோ அப்ப வந்துதான் ஆகணும். எது செய்யப்பட்டதோ அது ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த அதிபூதமா இருக்கக்கூடியவர் பரமாத்மாவா இருக்கார். ஆனா இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா செய்யப்பட்டதாக இருக்கு. செய்யப்பட்டதாக இருக்கிறதுனால இது எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு. எல்லா பூதங்களும் அனித்தியம். ஆனா இதுக்கு காரணமான பரமாத்மாவானவர் சத்தியமாக இருக்கார். அவர் இருக்காருன்றது தெரிஞ்சுக்கணும். அதிதெய்வதம் அப்படின்னாரு. அதிதெய்வம்னா யாரு அப்படின்னாக்க புருஷா அப்படின்னு சொல்ல போற. அதிதெய்வம் வந்து புருஷஸ்ட அதிதெய்வம் அப்படின்னாரு. இந்த அதிதெய்வம்னா புருஷா. புருஷன்னா யாருன்னாக்க ஹிரண்ய கர்ப்பர். புருஷானா புரி சயனாத். இந்த புறத்துல இருக்கக்கூடியவர் அவர். எல்லாருடைய புறம்னாக்க பட்டணம். இந்த தேகம்ன்ற பட்டணத்துல அவர் இருக்கிறதுனாலதான் புரி சயனாத் புருஷா. இல்ல பூரணாத் புருஷா. இது உள்ள அவர் தான் எங்க தலையில இருந்து பாததல மஸ்தகா அப்படின்னு சொல்றது. இந்த பாதத்தலத்திலிருந்து மஸ்தகம் வரைக்கும் எங்க சுத்தினாலும் நமக்கு தெரியறதுன்னா அவர் இருக்கார். அதனாலதான் நமக்கு தெரியும் அவர் எங்கும் பரவி இருக்கார். இப்படி அவரானவர் எங்கும் இருக்கிறதுனால அவர் வந்து எல்லா இந்த உடம்புல எல்லாம் அவர் புருஷனாக இருந்து கொண்டிருக்கிறார். தெய்வமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். எப்ப தெய்வமா இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா வெற்றியா இருக்கும் பொழுது மனிதனாக இருந்துருவார். சமஷ்டியா இருக்கும் பொழுது அவர் காடா இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, சமஷ்டி சூக்ம சரீரமாக இருந்து கொண்டிருக்கும் போது, சமஷ்டி ஸ்தூல சரீரமாக இருக்கும் பொழுது அவர் தெய்வமா இருக்கார். இப்ப அவர் வெற்றியா இருக்கும் பொழுது இண்டிவிஜுவல் பாடியாகவும், இண்டிவிஜுவல் கிராஸ் பாடியாகவும், இண்டிவிஜுவல் சூக்ம சரீராகவும், இண்டிவிஜுவல் காசல் பாடியாகவும் இருந்திருக்காருன்னு இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுக்கு பின்னாடி யஜ்யம் அதிகிருத்திய வர்த்தமானஹா அடுத்தது அதி தெய்வமாச்சு. அதி யஜ்யம். இந்த யஜ்யத்தை அதிகிருத்திய அந்த யஜ்யத்தை உத்தேசித்து யாரை இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர் அதி யஜ்யா அப்படின்னாரு. அது யஜ்யோவை விஷ்ணு அப்படின்னு வேதம் சொல்லுது. யஜ்யோனாலே விஷ்ணு அப்படின்றது. நாராயணோ யஜ்யா, யஜ்ய நாராயணன் சொல்ற வழக்கம். யஜ்யோனாலே நாராயணன் தான், யஜ்யோனாலே விஷ்ணு தான். அப்படின்னா அவரே யஜ்ய ரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறவர் யாரோ அப்படி. இந்த உலகத்தை எப்படி எல்லாம் பார்க்கணும் பாருங்க. தெய்வம்னு பார்த்தாலும் அவர் தான், கர்மான்னு பார்த்தாலும் அவர் தான். இந்த ஒரு போதனையை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்படி பகவான் பிரயத்தனம் பண்றாரு. இது எல்லாமே அந்த பிரம்மன் தான். அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க யஜ்யத்துல அவர் வந்து விஷ்ணுவா உட்கார்ந்துட்டு மேல உட்கார்ந்துருக்கார். அந்த அக்னியின் மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய திரவியங்கள்லாம் அதை வந்து சூரிய ரஷ்மி மூலமா அவர் வாங்கிட்டு இருக்காரு. அவன் அவளுக்கு என்ன கணக்குன்றதான் கணக்கு பண்ணிட்டு அவன் அவளுக்கு அடுத்த ஜென்மாவை டிசைட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் விஷ்ணுவாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர். அது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா எல்லா உலகம்லாம் போச்சுன்னா கூட ஆதியில மாத்திரம் முதல்ல இருக்குமா. அதுல அந்த கிருஷ்ண பரமாத்மா இருந்துட்டே இருப்பாராம். இது திருப்பி இந்த சட்டம் வரும்போது அவர் திருப்பி இது எல்லாத்தையும் உண்டு பண்ணுவார். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணமாக அந்த பகவான் இருந்துட்டே இருக்கார் அப்படின்னு இப்படி தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த 6 கேள்வி ஆயிடுச்சு. பிரம்மானா என்ன அப்படின்னு கேட்டான். அந்த பிரம்மா சொல்லியாச்சு. அத்தியாத்மம் என்னன்னு கேட்டாரு. கர்மானா என்னன்னு கேட்டார். அதிபூதம்னா என்னன்னு கேட்டார். அதிதெய்வம்னா என்னன்னு கேட்டார். அதி யஜ்யம்னா என்னன்னு கேட்டார். அதுக்கப்புறம் 7வது ஒரு கேள்வி கேட்டார். பிரயாண காலத்துல என்னை அறிந்து கொள்ளணும்னாரு. அங்கதான் நமக்கு ப்ராப்ளமே வந்தது. இருக்கிற காலத்திலேயே என்னால நினைக்க முடியல. எனக்கு இருக்கிற பிரச்சனையில எங்க காத்தால ஏதோ ஒரு 1 hour பூஜை பண்ணாலே ஜாஸ்தியா இருக்கு. 24 hours போய் பகவானை நினைக்கணும்னா நினைக்கவே முடியாது. அதுவே இம்பாசிபிள்னு தெரியாது. சாகர சமயத்துல நான் பித்தம், கபம், வாதம் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த டாக்டர் மருந்து கொடுப்பானான்னு பார்த்துட்டு இருப்பானா, பையன் அதை கவனிப்பானா, டெபாசிட் என்ன பண்ணுவான்னு யோசிப்பானா, நான் போய் இவ்வளவு நினைச்சிட்டு இருப்பேனா அப்படின்னாக்க அதுக்காக தான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அப்போங்கிறச்சே அது வரும். எப்போ எந்த அந்த சந்தர்ப்பத்துல வரணும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னா. ஏன்னா அப்போ உன்னை நினைப்பேனான்னு சொல்ல முடியாது. இப்பவே நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கடைசி சமயத்துல வந்து அவருடைய ஸ்மரணையோட தான் போகணும் அப்படின்றது இதை தெரிவிக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கு.
அதுவும் அந்த ஸ்லோகம் வரும்போது வரணும். இப்படி பிரயாண காலத்துல எப்படி வருது, இப்படி இந்த 6-7 விஷயங்களையும் சொல்லி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மன்னு இந்த ஒரு அறிவோட யார் பார்க்கிறானோ அவனுக்குதான் இந்த மோட்சன ஜரா மரணத்திலிருந்து மோட்சனமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப சொல்ல போறாரு. ஸ்ரீ பகவான் உவாச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சங்கிதஹ. பகவான் அவனுக்கு இப்ப கேள்வி கேட்டார், கிந்தத் பிரம்மா அப்படின்னு கேட்டார். அந்த கிந்தத் பிரம்மான்னு அவன் கேட்டதுக்கு பதில் சொல்றார், அக்ஷரம் பரம் பிரம்மா. நீ கேட்டிய பிரம்மானா என்ன? பிரம்மானா பரம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிரம்மானா அக்ஷரம். எது அழியாததோ அது அக்ஷரம், எது பரமாத்மாவோ அது பரம் பிரம்மா. பரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் கட்டுப்படாதான எது விஷயம் இருக்கோ அதுதான் பிரம்மா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். அத்தியாத்மம் கிம் அத்தியாத்மம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றாரு, ஸ்வபாவஹா அவனுடைய இன்னர் எசன்ஸா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவா இருக்காங்க. என்ன ஜீவாத்மாவுடைய எசன்ஸ் என்ன? அவர்தான். என்ன அவர்தான் பரமாத்மாவா இருக்காரு, ஞானாத்மாவா இருக்காரு, ஜீவாத்மாவா இருக்காரு. அந்த ஆத்மாவாக்குள்ள இருக்கக்கூடிய எசன்ஸா இருக்கக்கூடியவர் தான் சுபாவமா இருக்காரு. அந்த சுபாவம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாவமாக இருக்கிறது எதுவோ அதுதான் அத்தியாத்மம்னு நான் சொன்னதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் பூத பாவபவத்கரஹ விசர்க கர்ம சம்ஹிதா. கர்மா என்ற சன்யா. ஏன் சன்யான்றான்னா ஒரு நேம், அது கர்மான்றது. அந்த கர்மாவை ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கர்மான்றத சாதாரண ஆக்ஷன் சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் விசேஷமான பிராரப்த கர்மா, விசேஷமான கர்மாக்கள்னு அங்கங்க யூஸ் பண்றதுனால வேற வேற அர்த்தத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் சொல்றதுனுடைய மீனிங் கர்ம சம்யாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பூத பாவ பவத்கரஹா, existence of all living beings and that it brings about all these living beings. இப்படி இருக்கக்கூடிய இந்த விசர்கம், இப்படி உண்டு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை உண்டு பண்ண அதுக்கு பேர் தான் கர்மா. பகவானுடைய இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் கர்மா அப்படின்னு பேரு. இந்த சிருஷ்டி கர்த்தாவா இருக்கக்கூடிய சிருஷ்டியை கர்மாவா வைத்துக் கொண்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரி மொழி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகரீஸ்வரி சதா சுவானுகிரகத்தான் இந்த 5 காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவர் யாரோ அவர் தான் பரமாத்மா. இந்த 5 காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கு பேர் தான் கர்மா. இந்த 5 காரியம் சேர்த்து கர்மா. சிருஷ்டிகர்த்தா, கோப்திரா, அப்புறம் சம்ஹார கர்த்தா, அவர் திரோதான கர்த்தா, அனுகிரக கர்த்தா. இப்படி 5 தொழிலை செய்ய யார் தான் அவர் தான் பரமாத்மா. 5 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத கர்த்த சங்கீதா. அதிபூதம் ஈஸ்வரோ பாவஹா. இவன் அடுத்த ஒரு கேள்வி, அதிபூதம் கிம் புரோக்தம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அதிபூதம் அப்படின்னாக்கா பூதம்னா பிராணிஜாதம், எல்லாம் உண்டான விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் அதிகிருத்திய இருக்கக்கூடியவர் யாரு? இந்த சண்டை 3 ஆள் பாடி இதெல்லாம் எங்கேருந்து வந்து தரித்து கொண்டிருக்கவர் யாரு? அந்த பிரம்மன் தான் தரித்து கொண்டிருக்காரு. அந்த பிரம்மன் தான் அது. அதிபூதம்னா அந்த பிரம்மன் தான் இது அப்படின்னா. ஆனா இந்த பூதங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூதங்கள் எல்லாம் சரோபாவகா, அவர் அக்ஷரமா இருக்கார். இதை உண்டு பண்ணவர் அக்ஷரமா இருக்கார். இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்கு? இதுவா இருக்கு. என்னால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் இது இது இதுன்னு தான் பார்க்கலாம். என்னால் பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே என்ன அர்த்தம்? ஒரு நாள் போக போறதுன்ற அர்த்தம். அதனால சரோபாவகா, அவர் அழியாம இருந்து கொண்டிருக்கிறார். இது சரோபாவகா. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்டா, கோத்திர தேகத்தின் மதுசூதன, இந்த அதியஜம் இந்த தேகத்துல எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டான். ஆனா அவர் எப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த தேகத்துல எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா அதியஜ்ய அகமேவ அற்ற. இது எப்படி இருக்கேன்னா, நான் தான் இங்க அதியஜ்யமா சர்வ யஜ்யத்துக்கு அபிமானியாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன். யஜ்யோவை விஷ்ணு, அதுக்காக தான் அவர் தான் சொன்னார். எல்லா வருஷத்துலயும் நீங்க அது யாகம் பண்ணாலும் சரி, யஜ்யம் பண்ணாலும், வைதிக காரியமா இருக்கட்டும், லௌகிகமான ஹோமங்களா இருக்கட்டும், அது எல்லாம் யாருக்கு உத்தேசிச்சு போறோம்? கணபதி ஹோமம் யாரை உத்தேசிச்சு பண்றோம்? சண்டி ஹோமம் யாரை உத்தேசிச்சு பண்றோம்? சுதர்சன ஹோமம் யாரை உத்தேசிச்சு பண்றோம்? எல்லாமே நான் தான். அவெல்லாம் பண்றா கூட அக்னி சோமன் அவளுக்கெல்லாம் சோமயாகங்கள்லாம் பண்றாள், அதுவும் யாரை உத்தேசிச்சு பண்றான்? எல்லாம் நான் பண்ணதான். எல்லாம் சர்வம் வை விஷ்ணு, எல்லாம் விஷ்ணுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துங்க. நான் எங்க இருக்கேன்னு கேக்குறிய, அதுக்கு சொல்றேன் அகமேவ அத்திர தேகே, உன்னுடைய தேகத்துலதான் இருக்க. கிருஷ்ணா, அர்ஜுனா, உன்னுடைய தேகத்துலதான் இருக்க. தேகபிருத்தாம் வர, தேகங்கள் தேகபிருத்துனா தேகத்தை தரித்தவர்கள்.
தேகத்தை தரித்தவர்களுடைய வசதியானவர ஒரு என்கரேஜ்காக தேகபுதான் வர நீ பெரிய இந்த தேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே சிறந்தவனான உனக்கு சொல்றான், உன்னுடைய தேகத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்றார். தேகபிருத்தாம்பரன் நம்மளை பார்த்து சொல்ற தேகபிருத்தாம், தேகத்துடன் கூடிய பெரியவர்களாக இருக்கீங்களே, நீங்க தெரிஞ்சுங்க உங்களுடைய தேகத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்னு. தேகே தேகபிருதாம்பரஹா அப்படின்னு அந்த எங்க இருக்கார் கோத்திர தேகன்னு கேட்டார் இல்லையா, நான் தான் உங்களுடைய தேசத்துல திருத்தேசே அர்ஜுன திஷ்டத்தின்னு வேற பின்னாடி போய் சொல்ல போறாரு. அங்குஷ்ட மாத்திர புரிசகான்னு வேற சொல்ல போறது வேதங்கள்லாம். இப்படி நான் எல்லாருடைய ஜீவனே தலையில இருந்து பாதத்தல மஸ்தகா நான் தான் இந்த தேகத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்தது அதியஜா அகமே மாத்திர அப்படின்னு சொன்னார். தேகே தேக பிரதாம்பரஹா. இதுக்கு அடுத்தது அடுத்த கேள்வி கேட்டாரு, பிரயாண காலேச்ச கதம் ஏயோசி, உங்களை எப்படி சார் பிரயாண காலத்துல போய் நான் நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அந்த காலேச்ச மாமேவ மரன் முக்த்வா கலேபரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்யத்ர சம்சயः. அந்த காலே, அந்த காலம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க கடைசி காலம், கடைசி பிரயாணம். சாதாரண போறப்ப முடிவா நம்ம சொல்லிட்டு போறக்கூடிய பிரயாணம் வந்து பிரயாண காலம். அந்த காலத்துல யார் ஒருவர் மாமேவ ஸ்மரன், என்னையே ஸ்மரணம் பண்ணி கொண்டு முக்துவா கலேபரம், கலேபரம்னா இந்த சரீரம், இந்த சரீரத்தை முக்துவா இதிலிருந்து வெளிக்கிளம்பி போகிறானோ அந்த காலத்துல எல்லாரும் இதுல இருந்து என்ன தெரியுது, யார் யார் சரீரத்தை விடும் பொழுது என்ன நினைக்கிறானோ அது நடக்க போறதுன்னு பின்னாடி சொல்ல போற. என்ன யார் நினைக்கிறானோ அவன் தான் இந்த சரீரத்தை விட்டு போகும்போது யஹா மாமேவ ஸ்மரன் கலேபரம் முக்துவா அந்த காலே, அந்த காலத்துல மாமேவ என்னையே ஸ்மரித்து கொண்டே இருந்து கலேபரம் முக்துவா இந்த சரீரத்துல போகிறானா, யஹா யார் போகிறானோ அவன் பிரயாதி சஹா மத்பாவம், அவன் என்னுடைய பாவத்தையே அடைகிறான், அவனே ஞானி ஆயிடுறான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு யார் ஒருத்தன் கடைசி காலத்துல இந்த வேதாந்த அறிவோட இருந்து அதியஜ்யம் அதிபூதம் அத்தியாத்மம் கர்மா பிரம்மா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது இப்படி எல்லாம் தெரிஞ்சவன் கடைசி காலத்துல உங்களை யார் நினைக்கிறானோ அவன் என்னையே அடைகிறான். மத்பாவம் கடைசியில என்ன ஸ்மரணம் வருதோ அது வந்து என்னுடைய ஸ்மரணம் வந்துதான் நானாவே அவன் மத்பாவம் யாத்தி அடைகிறான் அவன். நான் அஸ்தி அத்திர சந்தேகா, டவுட்டே வச்சுக்காதீங்க, இது என்னுடைய கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட். யார் இருந்தாலும் பிரயாண காலத்துல அப்படி, அதுக்காக தான் இப்போல இருந்து டெய்லி பகவான் பகவான்னு சொல்லிட்டே இருக்கணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பக்தி பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு தான் அந்த சமயத்துல அவரை நினைக்க முடியும். இல்லைன்னா அவரை நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்ல அவரை மறக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ரைட்னு சொல்லவே வேணாம், நமக்கே தெரியுது. இப்ப அதனால என்ன அபியாசேனத்து கௌண்டேயா வைராக்கியன்னு கிரீக்கியது இதெல்லாம் ஒன்னும் வரப்போறது இல்லை உங்களோட. என்ன உங்களுக்கு என்னுடைய ஸ்மரணம் ஒண்ணுதான் உங்களை காப்பாற்ற போகுது. கடைசி வரைக்கும் என்ன ஸ்மரணம் பண்ணணும், கடைசி காலத்துல என் ஸ்மரணம் வரணும்னாக்க உங்களுக்கு எப்போதும் என்னுடைய ஸ்மரணம் இப்போதுல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னில இருந்து ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தாதான் அது அந்த காலத்துல அவருடைய ஸ்மரணமானது வரும். நான் அஸ்தி அத்திர சம்சயா, அதுல ஒரு டவுட்டும் கிடையாது அப்படின்னாரு. மாமேவ மத்பாவம் யாத்தின்னு சொன்னதுனால இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஞானிய பற்றி பேசுற மாதிரி இருக்கு இவர் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் வெறும பக்தி பண்ணிட்டே வந்தான்னாக்க போதுமா அவன் வந்துருவான்னா, வெறும பண்ணிட்டே வந்தா அது சகுன பக்தி. அந்த சகுன பக்தி ஒருத்தன் பண்ணிட்டே வரான்னாக்க இந்த ஜென்மாக்குள்ள அவரு நிச்சயமா நிர்குண பக்தியா தானே மாறும். அது நிர்குண பக்தியா மாற மாற அவனுக்கு பிரம்ம ஜானமானது வர்றதுனால அவன் ஞானி ஆறான். அப்ப ஞானி ஆறான்னா அவனை என்னுடைய பாவத்தை தான் அடையறான். அப்படின்னு ஞானாதேவத்து கைதல்யம்னு அந்த சாஸ்திர சிந்தாந்தத்தையும் அப்படியே கொண்டு வராருங்க. ஆனால்தான் மத்பாவன்னாக்க இது சகுனமா இருக்கக்கூடியவர், நீங்களும் சகுனமா அவரை மாதிரி பீதாம்பரத்தை வச்சுட்டு புல்லாங்குழல வச்சுட்டு ஆவான்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு எசன்ஸா இருக்கக்கூடிய அவருடைய சைத்தன்யமும் நம்மளுடைய சைத்தன்யமும் ஒண்ணுன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அந்த சைத்தன்ய சுரூபமாகவே அவன் மாறி அந்த சைத்தன்யமாக மாறுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னாக்க ஜராமரண மோக்ஷாயன்னு மோட்சத்துக்கான வழியை சொல்லிட்டு இருக்கிறது தான் ஞானாதேவத்து கைவல்யம்னு இருக்கிறதுனால நிச்சாயத்தம் ரித்தி முகாத்திர முக்கியத்தை அப்படின்னு அங்கங்க சொல்லியிருக்கு. அதனால அந்த சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாம நம்ம சொன்னா அந்த நிர்குண பிரம்ம பாவத்தை அடைந்து அவர் அவராகவே மாறுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. அதுக்கப்புறம் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் அந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய ததா தத்பாவ பாவிதா. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், யார் யார் பாக சமயத்துல என்னென்னத்தை நினைச்சுட்டு அவ தன்னுடைய தேகத்தை வியோகம் பண்றாளோ
எம் வாதி பரங்காமம் ஜெகதி தியாகம் பண்றாங்க, இந்த குவிட் பண்றாங்க இந்த உடம்புல இருந்து. அந்தே கலேபரம், கலேபரம்னாக்க இந்த உடம்பு பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸுக்கு பேரு கலேபரம்னு பேரு. இந்த கலேபரத்திலிருந்து அந்தே, இந்த கலேபரத்திலிருந்து, அதனாலதான் நம்ம ஒரே கலேபரமா நம்ம இந்த கலேபரத்திலிருந்து யார் வெளியில போறானோ, எதை நினைச்சிட்டு போறானோ, தம்தமே வைத்து கவுந்தையா, பி கேர்ஃபுல். நீங்க எதையாவது நினைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க அந்த ஒரு பிறவியை நீங்க திருப்பி அடைஞ்சித்தான் ஆகணும். அதே பாவத்தை இருக்குங்க. நீங்க போகும்போது மணி நினைக்கிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல மணியாதான் பிறக்கணும். நீங்க ஆடு நினைச்சு செத்தீங்கன்னா ஆடாதான் பிறக்கணும். நீங்க அப்படின் இதுக்கு நிறைய சதா, அதனால என்ன பண்ணணும்ன்றது அதையும் சொல்லிட்டு இதுக்கு வரேன். சதா தத்பாவ பாவிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இப்பவே சதா தத்பாவ பாவித்தனாக நீங்க மாறணும். எப்பொழுதுமே நீங்க அந்த காலத்துல வர முடியாது. அதனால நீங்க இப்பொழுதுல இருந்தே சதா அதை நினைச்சுட்டே இருந்தாதான் அந்த சமயத்துல அந்த எண்ணம் வந்துடும், இல்லைன்னா வந்துடும். இப்போ ரிஷபதேவர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு பரதன்னு ஒரு பையன். அவன் நல்ல யுவாவா இருந்து நல்லா படிச்சு அவன் ரொம்ப அழகா வந்ததை பார்த்தோன்னே அவன் அப்பாவுக்கு ஆசை வந்துருக்கு. பையன் தான் நல்லா படிச்சுட்டான், இனிமே போட்டு அவன் இந்த ராஜ்யத்தை பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணும். எனக்கு ரிட்டையர் ஆயிடணும், வயசாயிடுச்சு, அதனால நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பையனை வச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒரு 4 பசங்க பிறந்தது. அந்த 4 பசங்க பிறந்தோடனே அவர் வந்தோடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. எங்க அப்பா எப்படி கடைசி காலத்துல இருந்தாரோ நம்மளும் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு இப்ப நேர கண்டகி ரிவருக்கு பக்கத்துல கஹால ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிஷியர்களுடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டார். அவர் போயிட்டு அங்க போய் தினம் அவர் ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டே இருந்துட்டு இருப்பார். ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு மகான் அவர். இப்படி டெய்லி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் நல்ல தபஸ்ல இருந்துட்டே இருக்கும்போது அந்த பக்கத்துல ஒரு பிரெக்னன்ட் மான் ஒண்ணு, கரெக்டா நல்ல நிறமாத கர்ப்பத்தோட ஒரு மான் ஒண்ணு வந்தது. அங்க மான் வந்த உடனே தண்ணி தாகம் பொறுக்காம அது தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தது. அங்க இவர் தியானத்துல இருந்து கரெக்டா ஒரு கணம் பாக்குறார். அந்த ஒரு நிறமாசத்தோட ஒரு மான் தண்ணி குடிக்கிறது வந்து அந்த சமயம் பார்த்து ஒரு சிம்ம கர்ஜன் அங்க கேட்கறது. கத்தின உடனே அந்த மானானது ரொம்ப பயந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அது போட்ட இவரே பயந்துட்டாரு. அது பயந்து என்ன பண்ணிட்டு தாவறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் தாவிட்டு அந்த பயத்துல தாவும் போது என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை வயிற்றுல இருந்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள ஒண்ணு இவர் ஒரு நிமிஷம் இவர் எல்லாத்தையும் பாசத்தை விட்டுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு இந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு இவரால சும்மா இருக்க முடியல. உடனே எழுந்தாரு. போய் அந்த அம்மா மானை காப்பாத்தலான்னு போனா அது செத்து போயிடுது. இப்ப அது இந்த குழந்தை மானையாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை மானை எடுத்துன்னு போனா இவருக்கு திருப்பி அந்த பழைய பாசம் ஒட்டிருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ் பண்ணாலும் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்ன்றது அவருக்கு வந்துருச்சு. அவ உடனே பால் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா. ஐயோ தாய் இல்லாத குழந்தையாச்சு, இந்த மான் என்ன பண்றதுன்னு டெய்லி இதுக்கு போய் காத்தால எழுந்தோடனே அதை கவனிங்கன்னா இவருடைய கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய தியானம் போயிட்டே இருக்கு. அதுலயே கவனம் வந்துட்டு அது சாப்பிட்டுதா, அந்த மான் சாப்பிட்டுதா, அந்த மானுக்கு அதை கொடுத்தோமா இங்க கொடுத்தோம்னா இவளுடைய தபஸானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். இந்த அட்டாச்மெண்ட் வச்சுட்டாங்க தபஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு அது என்ன பண்ணாரு, அந்த மான் மேலேயே ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த மான் பாவம் யாரோ பெற்ற புள்ள நான் வளர்த்ததுன்ற ஒரு கர்வம் வேற கூட சேர்ந்துருச்சு அவருக்கு. ஆனாலும் அந்த பாவை பார்த்துனே இருந்து இவருக்கு தேக வியோகம் வரும்பொழுது இவருக்கு ஞானியா இருக்கிறதுனால இவருக்கு தெரியுது, ஐயோ நான் என்னுடைய தபஸெல்லாம் திடீர்னு நிறுத்திட்டேனே கடைசி காலத்துல அப்படின்னு நினைக்கும் போது இவர் சாகும் போது அந்த மானை நினைச்சுட்டே செத்ததுனால மானம் ஆயிட்டார். இந்த மானம் ஆன உடனே திருப்பி இவர் அதே ஆசிரமத்துல இவர் அங்க உலாத்தின்னு இருக்காரு. பார்த்தோன்னா அவருக்கு நல்லா பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஐயோ நம்ம எவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பண்ணாம இந்த ஜென்மாவிலையாவது அந்த தப்பை பண்ணக்கூடாது, அதனால இப்போல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். அவர் பாட்டுக்கு தபஸ்லயே உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி அந்த மான் தபஸ்தா உட்கார்ந்துட்டே இருக்கிறது அதனுடைய வியோகம் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு விஷ்ணு தூதர்கள்லாம் சொன்னாங்க, நீ விஷ்ணு பக்தனா இருக்க, ரொம்ப சின்சியரா தான் பண்ணிருக்க, ஆனால் நீ பண்ண தப்புனால உனக்கு இன்னொரு பிறவி நீ எடுத்துதான் ஆகணும். ஆனாலும் அடுத்த ஜென்மாவை உனக்கு பிராமண ஜென்மாவா நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு. ஆனா இவருக்கு என்ன இந்த படிச்ச வேதாந்தம் கூடவே வருமாட்டியா அவர் செத்து போனா கூட. அதனால இவரு உலகத்துல எதுனாலையுமே அட்டாச்மெண்டே கிடையாது இவருக்கு.
எல்லாரும் இவரை ஜடபரதர்னு கூட ஆரம்பிச்சாங்க. ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. எழுத்துலயும் காத்தால எழுந்து எங்கேயும் போறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பிரம்மச்சித்திரையில ஆஹான்னு சிரிச்சின்னு உட்கார்ந்து இருப்பாரு. தனியா உட்காந்து ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த பையனை பார்த்தா அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருப்பேன் எனக்குன்னு. அவரும் நல்ல யுவாவா இருக்காரு. வேலைக்கு சாப்பிட வேண்டியது பிரம்மச்சிந்தனையிலேயே உட்கார்ந்து இருப்பாரு. இவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு, பிரம்மச்சிந்தனையில உட்கார்ந்து இருக்காரு. அந்த சமயத்துல ரகுகணன் ஒரு ராஜா பல்லக்குல வந்துட்டு இருக்காரு. பல்லக்குல வந்துட்டே இருக்கும்போது 4 பேர் தூக்கின்னு வரவனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனாலும் அங்க தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. உடனே இந்த எதிர்க்க உட்கார்ந்து இவன் நல்ல யுவாவா குண்டா உட்கார்ந்து இருக்கான். இவனை அந்த ராஜா அவனுடைய அமைச்சர் மிரட்டினாரு. நீ வா, நீ சும்மா தானே உட்காந்துருக்க, இங்க ராஜாவுக்கு பண்ணனா உனக்கு காசெல்லாம் கிடைக்கும், நீ வா அப்படின்னு. இவன் அதெல்லாம் அவருக்கு சொல்றதுக்கெல்லாம் பதிலே சொல்ல. இவனை போட்டு அடிச்சு மரியாதையா நான் சொல்றது கேள்வி, நீ தூக்கணும். இவர் பார்த்தா சரி தூக்குன்றாரு, சரி நான் தூக்குறேன் அப்படின்னு அவர் தூக்கிட்டாரு அந்த பல்லக்க. தூக்கின்னு போனா வழியில பூச்சி வந்ததுன்னா இவர் அது மேல கால் வைக்கக்கூடாதுன்னு தள்ளி போறாரு. போனாக்க இது டிஸ்டர்பன்ஸ். மிக்க 3 பேரோட சீக்கிரம் பண்ணியே போக மாட்டார். இவர் எங்கேயோ சிந்தனையில ஒரு பாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டு இருக்காரு. பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க. உடனே அவர் அமைச்சர் விட்டு, என்னப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் நீ வச்சுட்டு இருக்க, நான் ஏடா கூடமா தூக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குன்னு உடனே அவன் எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டான். ராஜா போய் கூப்பிட்டு, என்னன்னா நான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேன்னா அதுக்கும் பதிலே சொல்ல சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவனை கூப்பிட்டு பல்லக்க நிறுத்து சொல்லி அவனை அடிச்சாரு. அடிச்ச உடனே அவன் சிரிக்கிறான். அவன் அடிச்சான்னாக்கா, ஏன்டான்னு நீங்க எதை அடிச்சீங்க, இந்த உடம்பு தானே அடிச்சீங்க, ஆத்மாவை நீங்க அடிக்க முடியாது, ஏன்னா உங்க ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஒண்ணு. நீங்க உடல் அடிச்சேன்னா நீங்க ராஜா, என்னுடைய உடல் என்னோட உடல் ஏன் முடியாது, நீங்க அடிக்கலாமா அப்படின்னு பதில் சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு தூக்கி வாங்கி போறது. ஏன்னா அவர் வேதாந்தம் கேட்கறதுக்கு தான் போயிட்டு இருக்காரு. இவனடா ஒரு ஞானியா இருக்கானே இவன் சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்தவொடனே இவன் எல்லா ஞானத்தையும் அவருக்கே அந்த ரகுகிருஷ்ணனுக்கு வேதாந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா அந்த கடனையும் தீர்த்துட்டு அவன் படிச்ச பிரம்ம ஞானத்தையும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணுமே, அது சொன்ன உடனே ஞானியா போயிட்டான் அப்படின்னு பாகவதத்துல கதை இருக்கு, ஜடபரதன் கதை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எம் ஸ்மரன் பாவம் தெஜத்தே கலேபரம். அவனுடைய கலேபரத்தை தியாகம் பண்ற சமயத்துல அவன் எதை நினைச்சுட்டே இருந்தான், அந்த மான நினைச்சுட்டே இருந்ததுனால அவருடைய ஜென்மாவானது மானா போச்சு. இப்படி ஒரு கதை இந்த எம் வாபி ஸ்மரன் பாவத்துக்கு. அதே மாதிரி அதே பாகவதத்துல இன்னொரு கதை, அஜாமிலன்னு ஒருத்தர், அஜாமிலா உபாக்கியானம். இது ஜடபரத உபாக்கியானம். இது அஜாமிலன்னு ஒரு ராஜா, ஒரு அந்தனர் இருந்தார். ரொம்ப நல்லா டெய்லி பூஜா புனஸ்காரம்னு எல்லா குடும்பத்தோட இருந்துட்டே இருக்கும் போது ஒரு நாள் அவர் காட்டுக்கு போய் பூலாம் எடுத்துன்னு வரணும்னு போனா அங்க போய் ஒரு ஸ்திரீயை பார்த்தார். ஸ்திரீயினுடைய மோகத்தினால என்ன அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டார். இவர் வரவே இல்லை. அவரோட குழந்தையெல்லாம் பிறந்துட்டு இவருக்கு யாரும் ஊருக்குள்ளேயே சேர்க்கல. இவரு உடனே இவருக்கு இருக்கிறது வழிப்பறி பண்ண வேண்டியது, கொலவா பண்ண வேண்டியது, இப்படி எல்லாம் பண்ண வேண்டியது. ஆனா அவர் என்ன பண்ணார், அவருக்கு பிறந்த குழந்தை இந்த கடைசி பையன் கிட்ட மாத்திரம் இவருக்கு ஒரு புத்திரபாசம் இருக்கு. ரொம்ப கடைசி பையன் மேல ஒரு அட்டாச்மெண்ட். அவனுக்கு இந்த பழைய சம்ஸ்கார வசாச்சு அவனுக்கு நாராயணன்னு பேர் வச்சுட்டாரு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவருக்கு நாராயணனை கூப்பிடுவாரு. நாராயணா இங்க வா, நாராயணா அதை பண்ணுங்க. கடைசியில இவர் பண்ண கெட்டத்தனத்தினால எல்லாரும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவரை யாரும் கவனிக்காம ரொம்ப டெத் பெட்ல அவஸ்தப்பட்டு இருக்காரு. கேட்கறதுல அந்த ஒரே ஒரு பையன் தான் இவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ். அவன் மாத்திரம் இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான். அந்த சமயத்துல இவருடைய கடைசி காலம் வந்தது. இப்போ இந்த கலேபரம் தியாகம் பண்ண வேண்டிய அந்த காலம், பிரயாண காலம் வந்த உடனே யமதூதர்கள்லாம் வரதை இவர் பாக்குறாரு. ஆஹா, யமதூதர்கள்லாம் வந்துட்டாலே நான் போனோம்ன்றதுக்காக இவன் வந்துட்டாலேன்ற பயத்துல நாராயணா நாராயணான்னு அவன் பையன் எங்கேயோ போயிருக்கான். அவனை கூப்பிட்டாரு. கத்தி கூப்பிட்ட உடனே இந்த யமதூதர்கள்லாம் சிரிச்சுட்டு இவனை பிடிக்கிறதுக்கு வராது. இது நோபடி, இவ்வளவு கட்ட மனுஷனுக்கு உயிர் கோயிங் ஹெல்ப், நாங்க தான் இவனை தூக்கின்னு போறதுக்கு நரகத்துக்காக வந்திருக்கோம். இன்னும் விஷ்ணு தூதர்கள் திடீர்னு அங்க வந்துட்டான். விஷ்ணு வந்த உடனே நாராயணான்னு கூப்பிட்டதுனால இந்த பாடி பிலாங்ஸ், நீ உன்னுடைய இல்ல. உடனே யமதூதர்கள் அவளோட ஆர்கி பண்றாங்க. இல்ல இவன் பண்ண காரியங்கள்லாம் சாதாரண காரியமான நல்ல பொண்டாட்டி குழந்தை எல்லாம் விட்டுட்டு நல்லா இருந்த ஆளு இப்படி போய் கெட்டவனா இருக்கான். இவனை போய் நான் எப்படி உங்களோட அனுப்புறது, நாங்க கூப்பிட்டு போறதுதான் ஞானம். அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொன்னா, எங்களுக்கு இருக்கிற கட்டளை வேறப்பா, இவனுடைய பிராரப்த கர்மாவனால இவன் அதை அனுபவிச்சு தீர்த்துட்டான். இப்போ அந்த தீர்த்தத்தோட இல்லாம கடைசி சமயத்துல எம் வாமீஸ்வரன் மாவன் கடைசி சமயத்துல நாராயணன் கூப்பிட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாத பண்ணாலும் அவனுக்கு இருக்கிற நோய்க்கான மருந்து அவன் கரெக்டா சாப்பிட்டாங்க.
இப்ப அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டுன்னா அந்த மருந்து இப்ப ஆக்ட் பண்ணாம இருக்க முடியாது. அதனால விஷ்ணு தூதர்களால இருக்கக்கூடிய நாங்க இவரை நாங்க வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயாகணும், உங்களோட இவனை அனுப்ப முடியாது. இவ ஏன்னா கடைசி சமயத்துல நாராயண ஸ்மரணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு இது எதுக்காக சொன்னா, இந்த ரெண்டு கதையும் கடைசி சமயத்துல மான நினைச்சா ஒரு ஞானியா இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு பிறவி அவஸ்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கெட்டவனா இருந்தா கூட அவனுடைய கெட்டத்தனம் என்னன்றது நமக்கு தெரியாது. அவன் ஏதோ கெட்டவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு தான் அவனுடைய பழைய வாசனை தெரியும். அந்த பிராரப்த கர்மா போறதுக்காக இந்த கீனமான ஒரு ஜென்மால இப்ப இருக்கான். அவன் கரெக்டா அந்த சமயத்துல நாராயணன் கூப்பிட்டதுனால அவனுக்கு தம்தமேவ ஏத்தி கவுத்தே. அவன் என்ன நாராயணனை கேட்டா நாராயணனே போய் அடைஞ்சான். தம்தமேவ ஏத்தி, எதை அவன் நினைத்து போகிறானோ அவனே கவுத்தையா அதையா சதா தத்பாவ பாவிதா. அதான் பரியமானத்தையா அபியசியதா தேன அப்படின்னாரு ஆச்சாரியார். அபியாசம் அதனால இப்போவே ஆரம்பிச்சிருங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க நீங்க. அப்படி இருந்தாதான், ஏன்னா நமக்கு தெரியாது நம்மளுடைய அந்த காலம் வரும்போது நம்ம பகவான ஸ்மரணம் பண்ணுவோமா அப்படின்னு. இந்த சில பேர்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்குங்க, காந்தி கூட ஹே ராம்னு கத்தினார் போட்டு பண்ண உண்டுன அப்படின்னு பெருமையா சொல்ற வழக்கம் உண்டு. அவர் அந்த சமயத்துல எப்படி ராமரை நினைச்சாருன்னு அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னா தெரியல. ஆனா சொல்ற வழக்கம் உண்டு. ராமன் அவர் சொன்னாராம். கடைசி சமயத்துல ராமச்சந்திரனை வருதுன்னாக்க அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு. எம் எம் வாதி ஸ்மரன் பாவம் யஜதி அந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. எம் எம் வாதி ஸ்மரன் பாவம், எதை அவன் ஸ்மரிக்கிறானோ எப்போ அந்தே கலேபரம், இந்த கலேபரத்தை தியாகம் பண்ணக்கூடிய அந்திம காலத்துல எதை அவன் ஸ்மரிக்கிறானோ தம்தமேவ ஏற்றி அவன் அதையே ஆயிடுவான். என்ன நினைச்சிட்டு பண்றானோ அவன் அதுவாகவே போயிடுவான். அதனால கவுன்கையா, அதனால இப்போல இருந்தே ரிலீஜியஸ் பர்சனா மாறி ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறு. இல்லையானால் நீ உனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதவனுக்கு எப்படி சாகும்போது என்ன நினைப்பு வருதோ அவனுக்கு இன்னொரு ஜென்மா நிச்சயமா அவன் பிறந்துதான் ஆகணும், அது தப்பிக்கொள்ள முடியாது. அப்படின்றதுக்காக இந்த ஜடபரதர் வியாக்கியானமோ அஜாமில வியாக்கியானமோ பார்த்தா இந்த விஷயத்தை சொல்றதுக்காக சதா தத்பாவ பாவிது. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த யானையானது குளிக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா வெளியில வந்த உடனே அந்த மண்ணை எடுத்து திருப்பியும் போட்டுன்றோம். அதனால அதை என்ன பண்ண கட்டி வைக்கணும். அதை கட்டி வைக்கணும்னா என்ன அர்த்தம், அப்பதான் அது சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் எல்லா பண்ணி கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா இப்ப அது என்ன இனிமேல் பட்டு நான் பாவம் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லைன்னாக்க யானை மாதிரி திருப்பி போட ஆரம்பிச்சேன்னா திருப்பி ஒரு ஜென்மா வந்துடும் அப்படின்னு. அதனால இந்த அந்த யானை எப்படி குளிச்சத உடனே அந்த யானைப்பாகன் அதை எப்படி கட்டி வைக்கிறானோ அதே மாதிரி குருவானவர் இவனுக்கு தீட்சை பண்ண உடனே இவனுடைய மலங்கள் காய்க்க மலம் மாய்க்க மலம் இந்த மரங்கள்லாம் அவித்யா மரங்கள்லாம் போன உடனே இவனை கட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா அந்த ஸ்மரணத்தை வச்சுட்டே இருந்துட்டே ஆனால் இவன் போயிடுவான் இவன் அப்படின்றதுதான் இந்த தாத்பரியம் தான். சதா தத்பாவம் ஆச்சுதான இந்த ஜபங்கள்லாம் பண்ணி 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 பிராக்டிஸ் பண்ணேன். 1000 2000 பண்ணி பண்ணாதான் அந்த சமயத்துல இந்த பகவத் ஸ்மரணமானது வரும். அந்த பகவத் ஸ்மரணம் பார்த்தா அந்த பாவத்தையே அவன் அடையறான் அப்படின்னா. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர வித்யச மையர்ப்பித மனோ புத்தி மாமே வைத்யசி அசம்சயா. இப்ப நான் இங்க சொன்னதுல டவுட்டே வச்சுக்காத. ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு, அந்த காலேஷ மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் யஹா பிரயாசி ச மத்பாவம் நாஸ்தி அத்திர சம்சயா. அதுல டவுட்டே வச்சுக்காதீங்கன்னு சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். திரும்பி இன்னொரு தடவை சொல்றாரு, டவுட்டே வச்சுக்காதீங்க, இப்போல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு. தஸ்மாத் ஆகையினால என்ன பண்ணணும், இப்ப நம்ம எல்லாம் இது தெரிஞ்சதுனால, இது தெரியாத வரைக்கும் நிம்மதியா இருந்தோம். இப்ப தெரிஞ்சதுனால சர்வேஷு காலேஷு சதா சர்வ காலமும் இந்த கீதை படிச்சதுக்கு அழகு என்னன்னாக்க எப்பொழுதுமே ரிலீஜியஸ் பர்சன், வேற வழி இல்லை. ஏதாவது சதா சர்வ காலமும் இந்த கிளாஸுக்கு போறது அந்த கிளாஸுக்கு போறது, புத்திய அங்கேதான் வச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா புத்தியானது அங்க போயிடும். சதா சர்வ காலமும் சர்வேஷு காலேஷு சதா சர்வ காலமும் என்ன பண்ண மாம் அனுஸ்மர, என்னையே அனுஸ்மானம் பண்ணிட்டே இருக்கணும். அது என்ன மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவ கரியசினா, பக்தி தான் கரியசி. அது என்ன சொஸ்வரூப அனுசந்தானமே பக்தி விதியது. தன்னுடைய சுரூபமான அந்த பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் பக்தின்னு வேற நமக்கு ஆச்சாரியார் வழி சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால மாம் அனுஸ்வர என்னையே நினைச்சுட்டு
யுத்தியச்ச நீ போ யுத்தம் பண்ணு அப்படின்னு இப்ப அர்ஜுனனுக்கு நமக்கு இல்ல யுத்தியச்ச நீ யுத்தத்தை பண்ணு. ஏன்னா எங்கிட்ட போட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டு நீ யுத்தத்தை பண்ணு. எப்படி பண்ணணும் அதுன்னா மையர்பிதமனோ புத்தி மையி என்னிடத்தில் உங்களுடைய மனசு புத்தி எல்லாம் அர்ப்பணம் பண்ணிடுங்க. மையர்பித மனோ புத்தி இல்ல உங்களுடைய மனசு புத்தி எல்லாம் ஏதோ உங்களுக்கு நினைச்சுக்காதீங்க. அதுல கண்ட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அவரு புத்திரன் பாசம் செல்வம் இதுல எல்லாம் புத்தி போயிடும். அது எல்லாத்துல இருந்து அதை திருப்பி விட்டு அந்த வேதாந்தத்துல அப்படி திருப்பி விடுங்க. என்ன ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அப்படின்னாரு. எல்லா காமனையும் நீங்க அனுபவிச்சு முடிக்கணும்னா முடிக்கவே முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா அந்த ஆசையை உங்க பக்கம் திருப்பி விட்டலாம். என்னை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலாம். அதனால எல்லாத்தையும் எங்கிட்ட போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். மையர்ப்பித மனம் உங்க மனசு புத்தி எல்லாம் அந்த ஆத்மா கிட்ட போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா மாமேவ ஏசியசி என்னையே நீங்கள் அடைவாய். ஏசியசி ஏசியசின்னா யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் அடைவார்கள். ஏசியசி அப்படின்னாக்க அவன் என்ன கேட்டான், அந்நியத்திர தர்மா அந்நியத்திர தர்மா அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதா அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பச்சேசி தத்வத. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வேறாக புண்ணிய பாவத்துக்கு வேறானதாக இருக்கக்கூடிய நிலையை யார் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலையை எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்கல. எத்தத் பச்சேசி நீங்கள் எதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால என்னதான் அவன் கண்டுபிடிச்சான். இவர் பிரம்மஞானின்றது அந்த எவன் பச்சேசி அப்படின்னாக்கா அது விசேஷம் என்னன்னாக்கா செகண்ட் பர்சனுக்கு சொல்றாரு. நீங்கள் என்னை அடைவேன் நம்மளை பார்த்து பகவான் ஏசியசி நீங்கள் என்னை அடைவீர்கள். ஏசியசி அசம்சயா. இதுல சம்சயம்னா டவுட், அசம்சயம்னா டவுட்டே வச்சுக்காதீங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வர வித்யஜ மையர்ப்பிதமனோ புத்தி மாமேவ இஷ்யசி சம்சய. சகுணபரமாவும் வியாக்கியானம் பண்ணா நம்ம ஆச்சாரிய சகுணபரமா பண்ணிடுவாரா? இந்த என்னன்னா சாஸ்திரோக்த ரீதியாக யதாசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதையே நினைத்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணா வேதாந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தெரிந்து கொண்டு என்னையே பண்ணி கொண்டு இருந்தீங்களா உங்களுக்கு சம்சயமே கிடையாது. நீங்க பிரம்மவித்து பிரம்மையோ பவதி, நீங்களும் பிரம்மமாகவே ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன பண்ணணும், அபியாசயோக யுக்தேன சேதசானான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். அபியாச யோக யுக்தேன இந்த சித்த சமர்ப்பணமான புத்தியானது எப்படி வரும்? அது அவ்வளவு ஈஸியான எத்தனை என்னுடைய புத்தி லட்சணங்கள்ல அங்க போயிட்டே இருக்கிறதுனால அது எப்படி வரும் அப்படின்னாங்க, அதை நான் தான் அதை கஷ்டன்றது சஞ்சலம்கி மன கிருஷ்ணா. அது முதலே சொல்லிக்கிறேன், அபியாசம் தான் இது காரணம். நீங்க அபியாசம் டெய்லி உட்கார்ந்தா கால்வலி அதெல்லாம் பார்க்க முடியாது. டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணித்தான் ஆகணும், பூஜை பண்ணி தான் ஆகணும். அப்படி எல்லாம் பண்ணாதான் பழக்கமானது வரும். வேற வழி இல்லையே. இல்லைன்னா அந்த காற்று அங்க இங்க போயிடும். கொஞ்சம் விட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற டிவி இதெல்லாம் அதை யோசிக்க ஆரம்பிச்சான்னா அப்படியே அசோசியேஷன் ஆஃப் தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், ஸ்ரீராமநவமி வருதா, வேற வழியில ராமாயணம் படிச்சுதான் ஆகணும். நீங்க டெய்லி ஒரு 2 மணி நேரம் அதுல போடணும். வசந்த நவராத்திரியா ஒரு 3 மணி நேரம் பூஜை பண்ணிதான் ஆகணும். ஜபமா நவராத்திரி காலத்துல மிச்ச காலத்துலதான் 100 200 பண்றீங்கன்னா நவராத்திரி காலத்துக்கு 100 பண்ண மனுஷனா நீங்க அப்படின்னு நம்மள நல்லா கேட்டுட்டு அது கொஞ்சம் இப்படிதான் வேற வழி நம்மளே நம்ம மேல போட்டு. ஆனா அதுதான் வழி. அபியாசம்ன்றது அதுதான் அபியாசம். அதனால அபியாச யோக யுக்தேன அந்த அபியாச யோகத்தினாலதான் சேத்தசா அந்நியகாமினா வேற எங்கேயும் இந்த சேத்தசானது போகாதைக்கு இருக்கணுமே. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. வயதான காலத்துல என்ன பண்றது இல்ல, கிளாஸுக்கு போறது அங்க போறது அதுலயே புத்தி இருந்துட்டே இருந்ததுனால வேற பாபத்துல புத்தி போகாம இருக்கும். இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும், சத்சங்கத்துல இருக்கிற வரைக்கும் அவனுடைய சித்தமானது பிரம்மத்தை நினைக்கும். இல்லைன்னாக்கா அந்த பிரம்மத்தை விட்டுட்டு போயிடும். நம்ம கிளாஸை விட்டுட்டு போகும்போது செருப்பு போடும்போது பிரம்மபாவமும் கூடவே போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதான் ஆகையினால என்ன பண்ணா இதை அதிகப்படுத்திட்டே இருக்கிறது தான் ஒரு வழி இல்லையா. இது பார்த்தீங்கன்னா சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். அப்பதான் நிச்சங்கமா இருக்க முடியும். எல்லாரோடையும் இது போதும்ட்டு அப்பதான் கொஞ்சமா அலூப்பா ஆகிறதுக்கான எண்ணம் வரும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஜனங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்ட்ஸோட போலாம், அங்க போலாம் இங்க போலாம், குடும்பத்தோட போலாம், இதே சிந்தனை தான் வந்துட்டே இருக்கும். அது தனிமைன்றது தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த தனிமையை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஏகாக்கி ரகசிஸ்திதா அப்படின்னு இதுக்கு முன்னாடி 6வது சாப்டர்ல நமக்கு சொல்லி வேலை கொடுத்தாரு.
ரகசிய ஸ்திதாக்கு நிறைய விஷயங்கள குரு, குஹ, கிரி, மண்டபம், கோவில் மண்டபம் இதெல்லாம் நீங்க நாடி தனியா போகணும் அப்படின்னு அதுக்காக தான் சொல்லு. தனியா போய் இன்னும் அந்நியகாமினா வேற யாராவது கூட வந்தாங்கன்னா அவளுக்கு சேர்த்து நீங்க கவனம் பண்ணா உங்களுடைய புத்தி அங்க போயிடும் இல்லையா. நம்ம டூர் போறோம்னு வச்சுங்க, குடும்பத்தோட போனா எத்தனை பஸ் நமக்கே தெரியும். தனியா போனா நம்ம பாட்டுக்கு போனோமா பஸ் ஏறினான்னு போறதை விட்டுட்டு இங்க இருந்து அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அங்க போய் பண்ணலாம், புத்தி எங்க போச்சே தவிர எதையுமே பார்க்கல. அங்க போன இடத்துல என்ன பார்த்தான், அங்க போனோடனே அடுத்த பஸ் பிடிக்கிறது ஒரு மரத்தையோ ஊட்டிலையோ கொடைக்காம யாரும் பார்க்கல. இந்த பிரச்சனையிலேயே இருந்துட்டான். அதனாலதான் தனியா போனாதான் இது ஏகாட்சியா இருந்தா நான் அந்நியகாமினா. அந்நியகாமிக்கும் இல்லைன்னா விருத்தியானது வெளியில போயிட்டே இருக்கும். நம்மளுடைய விருத்தி நமக்கு தெரியணும் இல்லையா, இல்லைன்னாக்கா அது அப்படியே போகும். அது இல்லாதக்கு பண்ணும். அப்பதான் பரமம் புருஷம் திவ்யமான அந்த பரமம் புருஷம் தேசகால வஸ்து பரிச்சின்னமான அந்த திவ்யமான அந்த புருஷனை யாத்தி அவனை அடைய முடியும். பார்த்தா அனுச்சிந்தையன் இதை நன்னா புரிந்து கொள்ளு. பார்த்தா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இப்போதே நீ ஆரம்பிச்சிரு, அபியாசத்தை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. இதனுடைய அடுத்த போர்ஷன் இப்போ கபின் புராணம் இதே விஷயங்கள் அக்ஷர பிரம்மத்தை பத்தி தான் சொல்ல போற. இதுக்கப்புறம் அந்த அக்ஷரம் பிரம்மான்னு சொன்னது பிரம்மான்னு வச்சுட்டு இப்ப சொன்னார் இல்லையா, அந்த பிரம்மத்தை அறியறதுக்காக உபாசனையும் பண்ணணும். உபாசனை பண்ணா அந்த பிரம்மத்தை ஓங்காரமாக நீ வைத்துக் கொண்டு தியானம் பண்ணாதான் அந்த பிரம்மத்தினுடைய பாவம் தான் அந்த ஓங்கார பாவம்னு சொல்றது அப்படின்னு சொல்ற. ஓங்கார உபாசனையும் பின்னாடி சொல்ல போற. அது எது நச்சிகேதனுக்கு அவர் சொன்னா, சர்வே வேதாக எப்பதம் மாமனந்தி தபாந்தி சர்வாணி எல்வதந்தி எதிக்கண்டோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பௌதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இச்சேததுன்னு அவர் சொன்னாம இவரே இங்க 13வது சொல்லிட்டு ஓம் இச்சேத அக்ஷரம் பிரம்ம. அந்த பிரம்மன்றது ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் பிரம்மா. அதனால வியாகரன் மாம் அனுஸ்மரன் என்ன அனுஸ்மரணம் பண்றதுக்கான ஒரு வழி அந்த ஓங்காரத்தை பிடிக்கிறதா. நீங்க அந்த ஓங்காரத்தை படிச்சுட்டு யஹா பிரயாதி தியஜன் தேகம், யார் இந்த ஓங்காரத்தை பிடிச்சிட்டு டெய்லி சொல்லிட்டு இருக்கானோ அவன் இந்த கலேபரமான தேகத்தை விடும் பொழுது தயாதி பரமாம் கதி, அந்த உத்தமமான நிலையை அந்த ஞானி அடையக்கூடிய நிலையை அந்த ஓங்கார உபாசனையின் மூலமாக அந்த சகுன உபாசனத்தின் மூலமாக நிர்குண உபாசனம், நிர்குண உபாசனம் மூலமா ஓங்கார உபாசனம், ஓங்கார மூலமாக பிரம்மம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தரப்போறாரு. சகுன ஈஸ்வரன்ல இருந்து ஓங்காரத்துக்கு போக போறாரு, ஓங்காரத்துல இருந்து ஞானத்துக்கு போக போறார். இது அடுத்த திங்கட்கிழமை இதே மாதிரி இருக்கும்.